இல்ல, பாரு. இல்ல மதன் ப்ரோ. ம். ஐ அம் ரியலி டோட்டலி சாரி ஃபார் தட். நான் வந்து டோட்டலி ஸ்பாயில் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே. அதெல்லாம் ஒரு ப்ரோ, இதெல்லாம் ஒரு ஸ்பாயிலே இல்ல ப்ரோ. நாங்க இது 2 தடவையே கொடூரமா பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். அது பிரச்சனை ப்ரோ. நாங்க இதே ஐவரி வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து நான் அப்பதான் அலெக்ஸ் கையில ப்ரோ குடுக்குறோம். கரெக்ட், அலெக்ஸ் ப்ரோ கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அலெக்ஸ் ப்ரோ. எஸ். நீங்க வந்து கன் இருந்தா அடிச்சுக்கங்க அப்படின்னு எல்லா ஒரு டிஸ்கார்ட்ல வந்து பேசுறது அது எப்படி ப்ரோ அக்செப்ட்? அப்போ மட்டும் அது வந்து எப்படி அதை ஏத்துக்க முடியும்? மதமா ஏய், ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? எல்லாம் நான் தானே உங்களுக்கு செல்ல கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் உங்களை பேன் பண்ண சொல்றாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஐயோ, ஏன்டா அப்படி பண்றீங்க? கைஸ், மாறி மாறி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் வேணும் பீட்டர்ஸ் மட்டும் சாவறீங்க. மற்றவங்கள்ட்டலாம் அடிக்கிறீங்கன்னு கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க கைஸ். இப்போ எந்த டீம் அடிக்க போறீங்க? ஏன்டா எல்லாரும் கோவப்படுறாங்கடா கைஸ், எல்லாரும் கோவப்படுறாங்க. சரி, இன்னைக்கு ஒன்று யார் வர சொன்னா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. தான் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். ஈவன் டு தி மாடரேட்டர் ஆல்சோ சப்போர்ட். மாடரேட்டர்னா ஜென்ரலா எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற மாடரேட்டர்ஸ் வந்து ஐவரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமா, எல்லாம் ஐவரி ஆளுங்க ப்ரோ. எல்லாரும் எல்லாம் அவங்க ஆளுங்க வச்சுக்கிறாங்க. பட் அந்த அப்புறம் மாதிரி நான் மட்டும் வன்மம்னு சொல்றாங்க. ஒரு ஆளை போட்டா வன்மம்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ? அது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. இங்க இது பப்ளிக் ஃபோரம்ல ப்ரோ. எல்லாமே நம்ம சொல்ற மாதிரி நடக்க மாட்டாங்க. இப்போ நீங்க உங்களை பார்க்க ஒருத்தர் கிளைண்ட் வராங்க டாக்டர் ப்ரோ. இப்போ அவர் வந்து நீங்க சொன்னா கேட்பாரு. ஆனா நம்ம ஒரு கூட்டத்துல போய் நின்னுட்டு நம்ம சொல்றது எல்லாம் கேட்கணும்னா எப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்களோ அந்த மாதிரி இது ஒரு கூட்டம் பிரச்சனை ப்ரோ. அதனால வந்து இல்ல அவங்க மதன் ப்ரோ, கேட்க இல்ல மாட்டாங்க. மதன் அவங்க ப்ரோ. நம்ம வந்து ஒரு பிளேயர் வந்து ப்ளே பண்றாங்க. அவங்க வந்து இல்ல, நம்மள எனக்கு வந்து புரியுது, எனக்கு புரியுது. என்டர்டைன்மெண்ட் ஆனா பண்றாங்க. அவங்க வந்து சத்தியமா கேட்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே வேவ் லென்த்ல இருக்க மாட்டாங்க பிரசன்னா ப்ரோ. ஒருத்தங்க நீங்களே பார்த்துப்பீங்க. இதுல ஐவரிக்கு ஃபயர் போட்டோன்னு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஐவரி திட்டினவனு இருப்பான். இது பார்த்தேன் இது பார்த்தேன் வந்து மதன் ப்ரோ. பொதுவான ஒரு இது வந்து சோஷியல். அதனால தான் இதுக்கு பேர் சோஷியல் நெட்வொர்க். ஒரே இப்போ நமக்கு பிடிச்சவங்க மட்டும் இதுல இருக்க மாட்டாங்க, நம்மள பிடிக்காதவங்க இருப்பாங்க இதுல. நம்ம அப்படியே அனுசரிச்சு அப்படியே அரவணைச்சு அப்படியே போயிட வேண்டியதுதான். நான் மோஸ்ட்லி கண்டுக்காம போயிருவேன் அதை அப்படியே ஆல் டக்குன்னு. ஆல் குட் மதன் ப்ரோ. ஆல் ஆ. குட். நீங்க சொல்றது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ம். அக்செப்டட் தட் எவ்ரி வேர்ட்ஸ் வாட் யூ டோல்ட். அது ம். எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் மதன் ப்ரோ. பட் ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவன் வந்து நல்லா ப்ளே பண்றான், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான், அவன் அப்படி பண்றான், அதனால நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்றோம்னு யோசிக்கிறான் தவிர அவன் ஃபியூச்சரை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ம். அவன் இப்படி இருக்கானே, இந்த ஆட்டிடியூட் மாத்தி ஆகணுமே. இந்த ஆட்டிடியூடே இருந்தா அவன் வந்து லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணுவான்? இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ப்ரோ, அவன் ஸ்கூல் பீப்புள் லீடர் ப்ரோ. அவன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல ஸ்டேட் பிளேயரு. அவன் எல்லாத்துலயுமே டாப் ப்ரோ. அவன் இல்ல ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ அபௌட் ப்ரோ, அவன் சயின்டிஸ்ட்லாம் அவன் போறான் ப்ரோ. அவன் பயங்கரமான அறிவாளி ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐவரியோ ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டோ ஒரு டம்மியோ கிடையாது. ஸ்கூலோட அவன் படிக்கிற ஸ்கூல்ல பயங்கரமான ஸ்கூல். அந்த ஸ்கூலோட பீப்புள் லீடர் அவன் தான் ப்ரோ. அவன் ஐவரி நீங்க குறைச்சிட போடுறீங்க. ஐவரியோட மாசே வேறத்துல. இல்ல கண்டிப்பா. அதனால தான் அவன் வாரே விளையாடாம படிப்பான். மத்தவன்லாம் உங்களுக்கு தெரியுமா? மத்தவன்லாம் வந்து ஊரை ஏமாத்திட்டு வார விளையாட வருவான். அவன் படிக்க போயிடுவான் தெரியுமா உங்களுக்கு? அவன் சுட்டிலாம் படிக்க போயிடுவாங்க. படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு. இல்ல கண்டிப்பா ப்ரோ. அதனாலயே எனக்கு கண்டிப்பா, அவங்கள கண்டிப்பா. பிடிக்கும். அதனாலயே நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இல்ல பரவாயில்ல இவ்வளோ ஐ அக்செப்ட் தியாகம் பண்ணல மதன் ப்ரோ. அப்படின்னு. நான் ம். நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மதன் ப்ரோ. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, சாட்ல நான் படிச்சு பார்த்தேன். நீங்களுமே ஐவரிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது நான் எனக்கு ஐவரிக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு ஐவரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் படிப்பான், வார தியாகம் பண்ணுவான், ஏமாத்த மாட்டான். இந்த மாதிரி வந்து கட்டடிச்சுலாம் வந்து விட மாட்டான். அது இல்லாம இப்ப அவன் பர்ஃபெக்ட்டா இருப்பான். இதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்றீங்களா மதன் ப்ரோ. ஆமா. அதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்களேன். இதுக்கு பின்னாடி நம்ம எதுக்காக ப்ரோ, நான் அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல ப்ரோ. நமக்கு புரிஞ்சா போதும். ஆடியன்ஸ்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு புரிஞ்சா போதும். காலம் வந்து எல்லாத்துக்கும் புரிய வச்சிரும். மாத்திரும் அது ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஒரு பிளேயர் தப்பு பண்ணா அது வந்து தப்புன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல மதன் ப்ரோ. ஒரு வியூவரா இருக்கு கேட்டா, ஒரு மாடரேட்டரா கேட்டா. இருக்கு. அதெல்லாம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் யார் இல்லைண்ணா, எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க தப்பு சொல்லலாம். அதை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காமயே போலாம். அது எல்லாருக்குமே உரிமை இருக்கு ப்ரோ. அதுதான் நான் தான் இல்ல சொல்றேன்ல. உங்க மாடரேட்டரே ஒருத்தவங்க போட்டிருக்காங்களா மதன் ப்ரோ உங்களுக்கு? அவனுக்குமே ஒரு தனி ப்ரோ. நாங்க வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒன்று சொல்றாங்கல்ல ப்ரோ. நம்ம அதை ஏத்துக்கிறோம், ஏத்துக்காது அடுத்தது. ஆனா அவங்க கருத்துமே ஒரு முக்கியமான கருத்து தானே. இப்ப ஐவரிக்கு ரெட் கார்டு போடுறாங்க, நம்ம அதையும் ஏத்துக்கிறோம். ஐவரிக்கு ஃபயர் போடுறாங்க, அதையும் ஏத்துக்கிறோம். அவங்களோட ஒப்பீனியன் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க எடுக்க சொல்ற டிசிஷனை நம்ம எடுக்க மாட்டோம். டிசிஷன் வந்து நாம தான் எடுப்போம். அவங்க ஒப்பீனியன் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா டிசிஷன் நம்ம எடுக்க மாட்டோம்.
புரியுதா உங்களுக்கு? அதனால தான். புரியுது அது மதன் போக ப்ரோ. போக புரியும் ப்ரோ. இப்போ இன்னைக்கு மட்டும் தான் சில ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. நாளைக்கு முந்தா நேத்து வேற ஒருத்தங்க பார்த்திருப்பாங்க. நாளைக்கு வேற ஒருத்தங்க தான் பார்ப்பாங்க. நாளைக்கு ஐவரி வந்து பயங்கரமாவும், இதே மாரி 10,000 பேர் 10,000 பேர் பார்க்கும்போது அவன் அடிச்ச ஐவரியும் ஃபயர் போட்டவனும், அதே நாள் வந்து 3வது மேட்ச்க்கு அப்புறம் லைவ் போட்டு சூப்பர் சாட் கல்லா கட்டுன ஐவரியும் எனக்கு தெரியும். அவன் ரெட் கார்டு போட்ட ஐவரியும் எனக்கு தெரியும். எல்லா ஐவரி வந்து ஒரு டிஃபரன்ஸ் காட்டிட்டே இருப்பான் ப்ரோ. அது அவனோட அவனோட ட்ரேட்மார்க்கா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் அப்படி இல்ல பண்றான். இல்ல மதன் ப்ரோ, எனக்கு வந்து ஐவரியை பத்தி சுத்தமா நோ ஐடியா. அதனால உங்களுக்கு எனக்கும் தெரியல. எனக்கும் நான் ஐவரிக்கும் என்ன சொல்றேன். சம்பந்தமே கிடையாது. நான் பார்த்தது இப்போ இது கூட கிடையாது. நான் போய் ம். சேனல்ல கூட பார்த்தது இல்ல. ம். நான் என்ன கேட்கறேன்னா, உங்க மாடரேட்டரே வந்து ஒரு சூப்பர் சாட் போட்டு தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணல. பட் ஆனா இதே ஐவரி வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து நான் அப்பதான் அலெக்ஸ் கையில ப்ரோ கரெக்ட். அலெக்ஸ் ப்ரோ கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அலெக்ஸ் ப்ரோ. எஸ். நீங்க வந்து கன் இருந்தா அடிச்சுக்கங்க அப்படின்னு எல்லா ஒரு டிஸ்கார்ட்ல வந்து பேசுறது, அது எப்படி ப்ரோ அக்செப்ட்? அப்போ மட்டும் அது வந்து எப்படி அதை ஏத்துக்க முடியும்? மற்ற மாடரேட்டர் எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அவன் லாஜிக்கா தானே ப்ரோ சொல்றான். கன்னை வந்து எடுத்து அடிச்சுக்கோ. நானும் கன்னில் தானே வரேன். முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு தானே சொல்ல முடியும் ப்ரோ. இப்போ நீ என்ன சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் இல்ல என்ன நான் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் அப்படிதான், நான் கையில தான் அப்படிதான் நான் குத்துவேன் கையில. சரி. இது எப்படி ப்ரோ? இது வந்து வன்மம் இல்லையா? எதுக்கு பேர் வன்மம் இல்லையா? இல்ல ப்ரோ அவன் குத்தலன்னு சொல்லிட்டான். அவன் நான் தான் சொல்லிட்டேன்ல. கன்னில் தான் சுடணும்னு இல்ல சொல்லிட்டேன் நான் அவன். யாருக்குமே சப்போர்ட் இல்ல மதன் ப்ரோ. இல்ல ப்ரோ உங்களுக்கு அவன் நான் கன்னில் தான் சுடுறேன்னு சொல்லிட்டான் ப்ரோ. அப்படின்ட்டு அவன் ஓகே ப்ரோ எனக்கு சுட்டி ஆகணும். நான் கன்னில் தான் சுடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம தான் அதை பிடிச்சி இன்னும் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு இருக்கோம். மதன் ப்ரோ, அவனுங்க நான் அவனுக்கு பாரு இப்போ பிடிஎஸ் அடிக்க போயிட்டானுங்க. அடுத்து எஸ்எம்பிஎஸ் அடிக்க அவனுக்கு மாறி போயிடுவாங்க. நம்ம தான் இதுக்குள்ளேயே நின்றுவோம் ஒரு இல்ல கட்டத்தில். இல்ல மதன் ப்ரோ, ரியலி டோட்டலி சாரி ஃபார் தட். நான் வந்து டோட்டலி ஸ்பாயில் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும். அதெல்லாம் ஒரு ப்ரோ இதெல்லாம் ஒரு ஸ்பாயிலே இல்லை ப்ரோ. நாங்கள் இது இந்த தடவை கொடூரமாக பார்த்துருக்கோம் பிரசன்னா ப்ரோ. நாங்கள் பார்க்காதே கிடையாது. இது இல்ல ஒரு இல்ல மேட்ரே இல்லை. இதெல்லாம் கடந்து தான் போகணும். இதெல்லாம் கடந்து போனாதான் எல்லாத்தையும் நடத்த முடியும். இல்ல நடத்த முடியாது. கண்டிப்பா மதன் ப்ரோ. நான் ஆக்சுவலி நான் அது வந்து தான் நான் வந்து நல்லது ஒரு பண்ணணும் நாள் அவ்வளவு. பிடிக்கும் ஒரு நாள் பிடிக்கும் பிரசன்னா ப்ரோ. ஒரு நாள் பிடிக்காது. இல்ல 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 நான் வந்து ஒரு நாள் ரொம்ப personally கொஞ்சம் கொண்டாடுவாங்க. ஒரு நாள் நம்மள திட்டுவாங்க. நம்ம கண்டிப்பா அப்படியே கண்டிப்பா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டே எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்துட்டு போயிடணும். கொண்டாடும்போது அப்படியே ரொம்ப உச்சாணி கும்பல கூட திட்டும்போது இல்ல ரொம்ப சோகமா கூடாது. இல்ல மதன் ப்ரோ, நான் பரவாயில்ல சோகம் அப்படின்ட்டு போயிடணும் ஆகல. நம்ம. நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டான ஆள் தான். நான் சோகமெல்லாம் ஆக மாட்டேன். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு நாயனா எல்லாத்துக்குமே ஒண்ணா இருக்கும், கரெக்ட் ஈக்குவலா ப்ரோ. இருக்கணும், ஒரு ஜஸ்டிஸ்னா. அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி, படத்துல வர மாதிரி, ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி இங்க கேமிங் கம்யூனிட்டிலயும் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்லாருக்குமே ஒண்ணா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், யாருக்குமே நான் சப்போர்ட்டர் கிடையாது மதன் ப்ரோ. ஐ டைரக்ட்லி டூயிங் சப்போர்ட் டு யூ. நீங்க வந்து பிளேயர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் இல்ல ப்ரோ உங்கள்கிட்ட. எனக்கே புரியல. எங்க ப்ரோ பணம் இருக்கவங்க ஒரு மாதிரி பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி டீல் பண்றோம். எல்லாரையும் ஈக்குவலா தானே டீல் இல்ல பண்றோம். நான் இதுல சொல்றேன் இல்லாதவங்களுக்கு ப்ரோ. வாங்கி கொடுக்குறோம். இருக்கவங்களுக்கு நான் விளையாடுன்னு நான் சொல்றோம். அவ்வளவுதான். நான் வந்து இதுல சொல்றேன் ப்ரோ. நம்ம இங்க நம்ம ரியல் லைஃப்ல சொல்லிட்டு இருக்கோம். ரியல் ஓகே நாட் இன் கேம். நான் வந்து ஜென்ரல் ரியல் லைஃப்ல சொல்றேன். ஜஸ்டிஸ் வந்து ஈக்குவல் டு எவ்ரி ஒன். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் வந்து தப்புனா அது வந்து அவங்க பண்றது எனக்கு தப்பு. உண்மையாலுமே புரியுது ப்ரோ. நான் உங்களை விட எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கண்டிப்பா மதன் ப்ரோ. நான் வாங்காத நான் போகாத பிரச்சனையா? எனக்கு ஜஸ்டிஸ்ன்னு எனக்கு எதாவது கிடைச்சிருக்குதா? கிடைச்சதே கிடையாது. என் மேலதான் இருக்கிறதுல உலகத்தோட மிகப்பெரிய அநீதி அளிக்கப்பட்டது. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன். கடந்து வந்து நான் அடுத்த வேலையை பார்க்கலையா? எனக்கே தெரியும் லைஃப் வந்து ஃபேர் கிடையாது அப்படின்னு. நான் தான் இருக்கிறதுலேயே வாழ்ற பெரிய உதாரணம் நான் தான். கேம் விளையாண்டுக்கு நான் பட்ட பாடு இந்த உலகத்திலேயே யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நான் அதை பத்தி நான் அழுதுட்டாக்குறேன். அடுத்த நாள் வந்த உடனே அடுத்த நாள் ஸ்டீம் ஆரம்பிச்சோமா, வேலையை பார்த்தோமா, நேத்து என்பது நேத்தோட போச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு அவன் பட்ட கஷ்டம்லாம் அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன வேலையோ என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? என்னன்னே தெரியாம என்னென்னவோ எங்களெல்லாம் பேசினாங்க. சைனாக்காரன்ட்டு இருந்து 1000 கோடி ரூபாய் பணம் வாங்கினேன் நான் பிஜிஎம் பப்ஜியை இந்தியாவுக்குள்ள புகுத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து ஃபேராவா இருக்குது? நான் இல்ல இதுக்கு ஒரு புரியுது 1000 மதன் கோடி ப்ரோ. ரூபாய் பணம் வாங்கினேன். அதுவும் அண்டர்ஸ்டாண்ட். மிகப்பெரிய ஒரு டிவி சொல்லுது. இதை ஒரு மீடியா சொல்லுது. அது இன்னமும் கூட யூடியூப்ல இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்ப தெரியும் மதன் ப்ரோ, நான் புரியுது. அநீதி அளிக்கப்பட்டதுன்னு எனக்கு கதறிட்டா இருந்தேன். போடா அப்படின்ட்டு வேலையை பார்க்கலையா? இல்ல நான் வந்து இப்போ மெயினா நான் வந்து டிஸ்கார்ட்ல வந்து நான் பேசுறதுக்கு காரணம் வந்து, நான் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணது வந்து ஐ ரியலி சாரி ஃபார் தட். நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், உங்க சேனல் தான் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது ரியலி சாரி ஃபார் தட். நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது தப்பு தான். பட் ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் கரெக்டு. அதுதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு. ஓகே ப்ரோ. பரவாயில்ல பார்த்துக்கலாம் ப்ரோ. விடுங்க. சாரி அது ஒரு ஃபார் தி பிரச்சனை. இன்கன்வீனியன்ஸ். ஓகே பேசலாமா? சூப்பர். வேற மாதிரி விடுங்க. இல்ல பார்த்துக்கலாம். நான் வந்து தப்பு பண்ணா நான் தப்புன்னு ஒத்துப்பேன். எனக்கு வந்து அந்த ஈகோ அதெல்லாம் கிடையாது. சூப்பர் ப்ரோ. நானும் இப்ப தப்பே பண்றதில்ல அப்படின்னு கண்ண வந்துக்கிறேன் நான். ஓகே பேசலாம் அப்படி விடுங்க. அவ்வளவுதான். நம்மளும் அதுல இருந்து கத்துக்கிறது தானே. ஃபேரே இல்ல உலகம்ன்றது போது அப்புறம் அப்படி
அதுக்கேத்த இல்ல மாதிரி ப்ரோ. நடந்துக்க. சின்ன பசங்க. ஸோ லைஃப்ல இன்னும் பெரிய ஆளா வரணும். இன்னும் நல்லா வரணும். அதுதான், ஸோ அதுதான். அதுக்காக வந்து நான் வந்து போராடுறேன். ஏன்னா வந்து உங்கள பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். 4 இல்ல பேருக்கு எனக்கே நல்லது புரியல பண்ணணும். என்னன்னா, நீங்க யோசிங்களேன். இப்ப இப்ப அவன் வரான். இவன் என்ன கேட்டான் வந்து, "டொட்டோ ஏன் ப்ரோ அலோவ் பண்ணீங்கன்னு?" கேட்டான். ம். இல்லடா அவங்க கேட்டாங்கடா, மாறா ப்ரோ கேட்டாரு. அதனால குடுத்தேன்டா அப்படின்னு. அப்புறம் எங்கள எக்ஸாம் படிக்க போ சொன்னீங்களே அப்படின்னா, லீவ் தானே எங்களுக்கு எங்கள விளையாட விடுங்க ப்ரோ அப்படின்னா, ஏன் நாங்க ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னா, போடா விளையாடுறா அப்படின்னு. அவன் அப்படி கேட்டானா என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா மதன் ப்ரோ. ஆ. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அத நீங்க அவன் கரெக்ட்டா அவன் இத சொல்லலாம். கேட்டு இப்படி கேட்டு உள்ள வரான். உள்ள வந்து அவனோட அவனோட ஐடென்டிட்டிய அவன் எல்லாரையும் பயமுறுத்துறது தான். அவன் எல்லாரையும் அடிப்பான். அவன் பிடிஎஸ்ஸே பயப்பட வச்சவன். அவன் அப்படிதான். இல்ல நான் நான் என்ன பண்றது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் மதன் ப்ரோ. அப்ப அவன் அவனுக்குள்ள போய் நான் எப்படி போய் இப்ப எனக்கு ஏற்கனவே நான் தூங்கல. நானே ஒரு மாரி அரசல் புசலா இருக்கிறேன். இப்ப இவங்க இல்ல இதெல்லாம் மதன். பண்ணும்போது, நான் என்ன இப்போ சுட்டியும் அப்படிதான், இவரியும் அப்படிதான். 2 பேருமே இல்ல நீங்க அந்த யாருமே யாரு பகைச்சாலும் அவங்க அடிப்பாங்க. அவங்க கண்டிப்பா ரொம்ப நாளா மதன் ப்ரோ. அப்படிதான். அவங்க வந்து கண்டிப்பா. ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அடுத்தது. அவங்க அடிப்பாங்க. அவங்க இல்ல பயப்பட மாட்டாங்க. சுட்டியெல்லாம் அவங்க எனக்கு பயப்பட முன்னாடிலேருந்து தெரியும் அவங்க மதன் ப்ரோ. பயப்பட நான் மாட்டாங்க உங்கள யாருக்கும். பார்த்துருக்கேன். அவ்வளவுதான். முன்னாடி அவங்களுக்கு அத நான் பத்தி கவலையும் கிடையாது. அதனால அவங்க அடிப்பாங்க. நான் என்னால கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கட்டுப்படுத்துக்கும் இல்ல கண்ட்ரோலுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் மதன் உங்களுக்கு. ப்ரோ ஆஸ் ஒரு ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ம். ஆ நீங்க வந்து ஐவரிட்ட நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சேஞ்ச் ப்ரோ பண்ணிட்டா அவன்லாம் நடிப்பான் ப்ரோ. நான்லாம் சொன்னா கேட்க மாட்டான் ப்ரோ. நடிப்பான். அவன் ஐஜல் சொல்றா கேட்ட மாரி நடிப்பான். உங்களுக்கு தெரியாது ஐவரி மாரி நடிகனே உலகத்துல கிடையாது. இல்ல எனக்கு அவன் அவ்வளவா எனக்கு எதுவுமே இதுல இது கிடையாது மதன் ப்ரோ. நான் வந்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுது. சப்போர்ட் பண்ணணும். பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே டேய் எனக்கு தான். அமைதியா இரு. ஸோ அப்படிங்கிற மாரி சவுண்ட் கேக்குது ஐவரி. மாறிடுச்சா இப்போ? மாறிடுச்சு. ஆ. நான் சொல்லிடுறேன் பிரச்சனை ப்ரோ. நீங்க சொன்ன லைவுமே அவன் பார்ப்பான். நான் எல்லாமே சொல்லி எல்லாம் இது பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். சரி மதன் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே 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 தேங்க்யூ மதன். ஓகே ஓகே. தேங்க்யூ ஏமன் ப்ரோ. ம். ப்ரோ பாய் ப்ரோ. சரிப்பா டேய். யார்ரா டேய்? நீங்க வேணா விடை பெற்றீங்களடா. என்னால முடியல. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு எதுக்குடா அந்த விளையாட்டு? எல்லாரும் வந்து இது பண்ணும்போது. சுட்டி அடுத்த ராஃபில பார்த்துக்குவோமே. எதா இருந்தாலும் நீங்க சொல்றதுதான் ப்ரோ. ஐயோ நீங்க சொல்றதா. என்னையா நீங்க விடை பெற்றீங்கடா. நான் வேணாம்டா. நம்ம எல்லாரும் வேணான்ற போது நம்ம ஒதுங்கி நிக்கிறது பெட்டர் தான். பெஸ்ட். சரி ப்ரோ. நீங்க ஃபுல் ஃபெஸ்டா வாங்க சரியா? டொட்டோட கடைசி டிராஃபி இதுதான் சரியா? அவங்க கேட்டாங்களேன்னு இந்த பெரிய டிராஃபிக் நான் கொடுத்தேன். அவனுமே கடைசி டிராஃபிக் தான். இதுக்கு மேலே விளாட மாட்டேன்ட்டான். அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு நினைக்காதீங்க. நீங்க மார்ச் மாசம் நீங்க வாங்க. நீங்க மார்ச் மாசம் வந்து ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க வந்து டெய்லியும் விளையாடாதனால தான் இந்த பிரச்சனையே. நீங்க டெய்லி விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. ஆமாடா அப்படிதான் அடிப்பேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு முடிஞ்சு போயிடும். நீ ஒரே நாள் என்னைக்கா ஒரு நாள் வந்து அடிக்கவும் தான் அது வந்து ஸ்பாய்லர்னு எல்லாம் கருதுறாங்க சரியா? ஸோ அதனால விட்டுருங்க. நீங்க அப்படியே லைவ் பாருங்க ஜாலியா. பார்த்துக்கலாம். நீங்க என்ன 3 நாள் விளையாடுற மாதிரி இருந்தீங்களா இந்த டிராஃபி முடிய வரைக்கும்? தெரியல ப்ரோ. வேணாம். அப்போ வேணாம் இல்லை. அப்போ எப்படியும் வேஸ்ட் தான். விட்டுருங்க. போனால் போயிட்டு போட்டோம். சரி நான் போய் ஜாயின் பண்ணுறேன். வேணா கமெண்ட்ரி வாடா ஐவரி. கமெண்ட்ரி வாடா. இன்னும் தலைவலிக்குதா? சுட்டி வாடா. ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். ஓகே. வா. இன்வைட் பண்ணுறேன். என்ன